Hey everyone, welcome back to Infinity Max version. In today's video, we are going to learn chapter 5 derivatives, exercise 5.2 introduction. This is a part 10 of the series. In the class, I will explain the basic concept clearly and step by step so you can understand easily. So take your notebook, concentrate properly, and let's start the class. Okay. நம்ம லாஸ்ட் 5.1 ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 5.1 ஃபுல்லாவே கண்டினியூஸ் ஆல்மோஸ்ட் 31 ஆர் 32 சம்ஸ். அதுவே பார்ட் 9 வரைக்கும் வந்துச்சு. பார்ட் 10 பார்ட் 10 டு 14 ஐ திங்க் ஸோ. எக்ஸசைஸ் 5.2 ஓகேவா? இதுல ஸ்டார்டிங்கே டெரிவேட்டிவ்ஸ்ல முக்கியமான ஃபார்முலா அண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஃபார்முலா அதோட இன்ட்ரோடக்ஷன் தான். இதை பார்த்தா தான் 5 ஃபுல்லாவே இந்த சாப்டர் இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் பார்ட் 10 வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களால 5.2 டு 5.7 வரைக்கும் உங்களால சம்மே போட முடியும். ஓகே, இதான் பேசிக்ஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 15 ஃபார்முலா இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்சியேஷன் ஆஃப் டி பை டிஎக்ஸ் வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் இருந்துச்சுன்னா சொல்றாங்க இந்த என் இங்க ஃப்ரண்ட்ல வந்துடும் எக்ஸ் என் பவர் மைனஸ் ஒன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அப்ப என்ன சொல்லலாம்? எக்ஸ் பவர் 5 இருந்தா வந்திருக்கும், ஃபார்முலா படி 5 ஃப்ரண்ட்ல வந்திருக்கும், எக்ஸ் 5 பவர் மைனஸ் ஒன், அப்போ 5 எக்ஸ் பவர் 4. கரெக்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க, இது பாருங்களேன். சப்போஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இப்போ எக்ஸ் பவர் ஒன்னுக்கு தான் அர்த்தமா, அப்போ ஒன்னு ஃப்ரண்ட்ல வந்துடும், எக்ஸ் 1 மைனஸ் ஒன். ஓகேவா? 1 மைனஸ் ஒன்னா 0, அப்போ 1 எக்ஸ் பவர் 0 ஈக்குவல் டு 1னே கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா பாருங்க, sin x tan x sec x. இது ஒரு ஃபார்முலா, ஒரு செட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். cos x cot x cosec x. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்கெல்லாம் சி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், சி 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 ஆரம்பிக்குதா, அங்கெல்லாம் ஆன்சர்ல என்ன வந்திருக்கு? மைனஸ் வந்திருக்கு. புரியுதா? அப்புறம் சொல்றேன், cos x cot x cosec x. இதுக்கெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது என்ன வருதுன்னா, இதுக்கு மைனஸ் வருது, மைனஸ் sin x. cot x பண்ணா மைனஸ் cosecant ஸ்கொயர் x. இதை பண்ணா மைனஸ் cosecant x இன்ட்டு cot x. ஓகேவா? நல்லா போச்சு, சிம்பிள் ட்ரிக் தான், ஆனா இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? சில டிஃபரன்ஷியேட் பண்ணாலே உங்களுக்கு மைனஸ் சைன் வந்துடும். ஓகேவா? இப்போ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, அதுவே tan x பண்ணா secant ஸ்கொயர் x, secant x பண்ணா secant x into tan x. இதுதான் ஃபார்முலா. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுதான். சைனை பண்ணா காசு, காசை பண்ணா மைனஸ் சைனு, டேனை பண்ணா சீக்கன் ஸ்கொயர், காட்டை பண்ணா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர், சீக்கனை பண்ணா சீக்கன் டேனு, கொசிக்கனை பண்ணா கொசிக் மைனஸ் கொசிக்கன் காட். இப்போ இதுல ஒரு சில எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ டிஃபரன்சியேஷனா சைன் 5x கொடுக்கலாம். அப்புறம் அர்த்தம் sin 5x பண்ணா cos 5x, x எல்லாம் இருக்கு, 5x இருக்கா, இப்போ 5x பண்ணா 5 வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் நிறைய சம்ஸ் இருக்கு. இதுக்கான சம்ஸ் எக்ஸாம்பிள்லாம் நம்ம போடும்போது பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும். இந்த ஃபார்ம்ல எப்படி நம்ம வச்சிருது, காசு காத்து கொசிக்கன் வந்தா மைனஸ் வரும் ஃப்ரண்ட்ல, அவ்வளவுதான். ஓகேவா? மற்றபடி காசை பண்ணா மைனஸ் சைனு, காட்டை பண்ணா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா சம்முக்கும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், இது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான ஃபார்முலாலாம் இந்த ஃபார்முலா தான்.
இ பவர் எக்ஸ் பண்ணா அகைன் இ பவர் எக்ஸ், அவ்வளவுதான் ஃபார்முலாவே. இ பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா அகைன் இ பவர் எக்ஸ். லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பை எக்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்சர் வந்து 1 பை எக்ஸ். இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்கலாம் சம்மு. இப்போ டிஃபரன்ஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வந்து பாருங்களேன், எக்ஸுக்கு பதிலாக சைன் எக்ஸ் இருக்கு. அப்போ லாக் டிஃபரன்ஷியேஷன் லாக் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸா, எக்ஸுக்கு பதிலாக இருக்கு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், சைன் பை காஸ் வந்திருக்கும் tan எக்ஸ். இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா? இந்த இது பேசிக் சம்ல வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ஃபார்முலா தேவையில்ல, இதை பாருங்க, இதோட ஃபார்முலா தான் இது. இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் என்ன பண்ணணும்னா, இங்க இருக்க ஏ பவர் எக்ஸ் அப்படியே இங்க வந்துடணும். அப்புறம் லாக் இந்த ஏ வந்துடணும், அவ்வளவுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்முலா பாருங்களேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏவா, லாக் ஏ கான்ஸ்டன்ட். ஏ பவர் எக்ஸ் வந்திருக்கும், ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ டிவைட் பை லாக் ஏன்னு வந்திருக்கும். லாக் ஏ லாக் ஏ கேன்சல் ஆயிட்டு ஏ பவர் எக்ஸ் வந்திருக்கும். அதான் அப்படி எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இது நிறைய சம்முக்கு மிஸ்லினியஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி மிஸ்லினியஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து கே வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துடும். இதோ கூட ஒரு ஃபார்முலாவை நான் வச்சுருங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் பண்ணா 1/2 மைனஸ், இது தப்பா போட்டிருக்கேன், ஃபார்முலா தப்பு இது. ஓகேவா? நான் வந்துருக்கேன்னா ரூட் எக்ஸ் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ், இதுதான் ஃபார்முலா. நான் எழுதியிருக்க ஃபார்முலா வந்து என்னன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1/xக்கு பண்ணா நான் வந்திருக்கேன்னா -1/x². இது ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பேசிக் சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு சம் போடும் போது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும். ஓகேவா? இதுக்கப்புறம் இது இது வந்து இப்போதைக்கு 5.3 5.4 அந்த டைம்ல தான் தேவைப்படும், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/√1 - sin². காசா இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி தான் சொன்னோம், இந்த சிக்கு தான் நான் சொன்னேன் மைனஸ் வரும்னு சொன்னோம்னா, அப்போ -1/√1 - x². ஓகே, டேன் பாருங்க, டேன் வந்து 1/1 + x². இப்போ காட்டுக்கு வந்து இதோட ரெசிப்ரோக்கலா காட்டு வந்திருக்குன்னா -1/1 + x². ஓகேவா? இப்போ இது ரெண்டு ரெசிப்ரோக்கல். அப்போ கொசிக்கன் எப்படி வந்திருக்கு, சி வந்தாலே மைனஸ் வந்துடும், -1/x√x² - 1. இங்க பாருங்க 1 - x² வந்துச்சு, இது x² - 1, இங்கே x² - 1, இங்க பிளஸ் மைனஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஆக்சுவலா ரொம்ப தேவைப்படுறது வந்துன்னா இது 1 2 3, இதுதான் அதிகமா யூஸ் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகேவா? சைனுக்கு 1/√1 - x², காசுக்கு -1/√1 - x², டேனுக்கு 1/1 + x², காட்டுக்கு -1/1 + x². அதுக்கப்புறம் கொசிக்கன்னா சீல ஆரம்பிக்குது, அப்போ -1/x × x²-1. சீக்கனுக்கு 1/x × x²-1. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாம சம்மே போட முடியாது. பேசிக் சம்லேயே இது ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 5x + 3x² கொடுத்துருந்தாங்கன்னா, பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, என்ன சொல்றாங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் இதுக்கு அப்ளை ஆகும், இதுக்கு அப்ளை ஆகும், அதுதான் சொல்லியிருக்காங்க. u +or - v ஹோல் டேஷ்னா u, இந்த டேஷ் வந்து யூக்கு வரும் விக்கு வரும்னு சொல்றாங்க. இது வந்து என்னது, பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருக்கும்போது மட்டும். ஓகே, இது பண்ணி தானே இருக்கும். 5x பண்ணா வரும், 5 கான்ஸ்டன்ட், எக்ஸா பண்ணா 1 வந்திருக்கும், பிளஸ் 3 அப்படியே இருக்கும், இந்த எக்ஸா பண்ணா 2x வந்திருக்கும், மல்டிப்ளை பண்ணா 5 + 6x. இதுதான் அதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வரணும், uv ஹோல் டேஷ்னு இருக்கும். அப்புறம் என்ன இருக்குன்னா, இதே சம்மு e பவர் எக்ஸ் x² இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப். இப்போ என்ன பண்ணா u டேஷ் இது ஒன்று u vன்னு வச்சுக்கணும். ஓகே, ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னொன்று இது பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணேன், u v அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் டேர்ம், u டிஃபரன்ஷியேட் பண்றோம். e பவர் எக்ஸ் பண்ணா e பவர் எக்ஸே தான். ஓகே, v நது x², பிளஸ் இப்போ என்ன பண்ணணும்,
இ பவர் எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா 2x. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் பிளஸ் 2 இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். இதான் ஆன்சர். என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கும்போது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறங்க, இன்னொன்று டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அது ப்ளஸ் போட்டுட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறங்க, இன்னொன்று இது பண்ணுறங்க. ஓகேவா? இது யூவியில். இப்போ இதுல பாருங்களேன், இங்க பிளஸ் இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க சம்ல வந்து யூ டேஷ பண்ணிட்டு வி பண்றாங்க, பிளஸ் வி டேஷ பண்ணிட்டு யூ பண்றாங்க. கரெக்டா? இதுவே நீங்க வி டேஷ பண்ணிட்டு யூ பண்ணாலும் சரி, யூ டேஷ் பண்ணிட்டு வி பண்ண, இந்த மாதிரி ரெண்டுமே பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா 5 பிளஸ் 2நாலும் 2 பிளஸ் 5 வந்துருக்க போகுது, இந்த இது 7 தான் வரப்போகுது. ஆனா இந்த சம்ல பாருங்களேன், யூ பை வி பண்ணும் போது என்னன்னா, நமக்கு இங்க மைனஸ் போறதுனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே யூ டேஷ பண்ணணும், அப்புறம் வி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும். மைனஸ் வி டேஷ பண்ணும்போது யூ அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடணும், டிவைடட் பை வி ஸ்கொயர். ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியமானது. இல்ல யூ டேஷ் அப்படிதான் பண்ணணும். நீங்களே பாருங்க, 5 மைனஸ் 2வும் 2 மைனஸ் 5 ஒன்னா உங்களுக்கு. இதுக்கு பிளஸ் 3 வந்திருக்கும், இதுக்கு மைனஸ் 3 வந்திருக்கும். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். கரெக்டா? அதனால மைனஸ் பண்ணும்போது எப்பவுமே யூ டேஷ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இதனால பண்ணிக்கலாம், ஆனா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்பவுமே யூ டேஷ் ஃபர்ஸ்ட் பண்றேங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்களேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா வந்திருக்கும். டிஃபரன்ஷியேட் ஆஃப் sin x வந்து cos x. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் சம பாருங்க. sin x இல்ல, sin x ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எப்படி இருக்கும்? இது எப்படி பண்ண எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறோம்னா, சொல்யூஷன்ஸ் y ஈக்குவல் டு sin x ஸ்கொயர், அப்புறம் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணா வந்திருக்கும். dy by dx ஈக்குவல் டு sin x பண்ணா cos x போல x ஸ்கொயரே தான் இருக்கு. ஆனா இப்ப இங்க x தான் இருக்கு, x ஸ்கொயர் இருக்கா? அப்ப x ஸ்கொயரை பண்ணா 2x. அப்ப ஆன்சர் வந்து 2x இன்ட்டு cos x ஸ்கொயர். ஓகேவா? இதே சம் பாருங்களேன். சப்போஸ் இப்படி கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, sin x the whole ஸ்கொயர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இதோட சம் ஆன்சர் பாருங்களேன். இது x பவர் 2 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ 2 sin x உள்ள போய் sin x பண்ணா cos x. எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. ஒரு 2 மாறுறத பொறுத்து எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா? இது இப்படி வந்திருக்கும் இதோட ஆன்சர். புரியுதா நான் சொல்றது? இந்த ஹோல் பவர் 2க்கும் எக்ஸ் ஸ்கொயருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ ரெண்டாவது சம் பாருங்களேன். அதே மாதிரி சொல்யூஷன் y ஈக்குவல் டு 2x பிளஸ் 3 டேன் பண்ணா வந்திருக்கும். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. எல்லா சம்முக்கும் இது கண்டிப்பா இருக்கணும். dy பை dx டேன் பண்ணா வந்திருக்கும். ஞாபகம் இருக்கா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸ் பலனா இருக்கு 2x பிளஸ் 3. அப்ப எக்ஸுக்கு பலனா இருந்தது 2x பிளஸ் 3யா? இந்த எக்ஸ பண்ணியிருந்தா 1 வந்திருக்கும். அப்போ 2x பிளஸ் 3 பண்ணியிருந்தா வந்திருக்கு 2 வந்திருக்கு. அப்போ இன்ட்டு 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 2 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் 2x பிளஸ் 3. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி y ஈக்குவல் டு, இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல, சைன் ஆஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ அதே மாதிரி டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்றோம். பண்ணா வந்திருக்கும் dy பை dx இந்த சைடு வந்திருக்கும். சைன் இப்போ பாருங்க, இது சைன், இது ஃபுல்லா எக்ஸ். அப்போ சைன் எக்ஸ் பண்ணா வந்திருக்கும் காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு இது மட்டும் தான் இருக்கு. இப்போ காஸ் எக்ஸை பண்ணி தானே வந்திருக்கும். இன்ட்டு இன்ட்டு இடம் பத்தல, இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ சைன் எக்ஸ் பண்ணாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா வந்திருக்கும் 2x. ஓகேவா? இப்போ ஃபைனலாக எப்படி எழுத போறோம்? மைனஸ் 1 வந்தது ஃப்ரண்ட்ல எழுதிடலாம். 2x இருக்கு, sin x ஸ்கொயர் இருக்கு, இன்ட்டு காஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா?
ரொம்ப ஈஸி தான். அந்த ஃபார்முலா பொறுத்துன்னா நீங்க ஈஸியா சம் போட்டலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, அந்த ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் 5.1 5.2ல இருந்து 5.7 வரைக்கும் சம்மே உங்களால போட முடியும். ஃபார்முலாவே தெரியலனா சம் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? If any doubt, mail me infinity max0104@gmail.com. I will try to clear your doubt within 24 hours. That's all for today's video. I hope that introduction of exercise 5.2 is clear for now. If the videos help you, I will try to I will try to clear doubt within 24 hours. Keep learning and keep practicing mathematics daily. See you in the next video. Thank you.